குட் டே ஆல், திஸ் இஸ் வைதி. இன்றைக்கி சிக்கன் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 65 மசாலா இருக்குல்ல, ஸோ அது 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெரி பெரி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஆரிகானோ கொஞ்சம், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன், தயிர் ஒரு 2 ஸ்பூன், கசூரி மேத்தி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். சிக்கன் ரோலுக்கு தேவையான சாலட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், கேரட், கொடமிளகாய், கோஸ் இதெல்லாத்தையுமே நீல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெரி பெரி மசாலா கொஞ்சம், உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் இந்த வெஜிடபிள்ஸ் ஊறுனா போதும், கொஞ்சம் சாஃப்டாகி வரும். ஸோ இது கூட நான் கொஞ்சோண்டு லெட்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகி வரணும். இது பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சமான ஆயில்லையே நல்லா வதக்கி சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில சிக்கனை நல்லா கலரி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். சிக்கன் வேகிற டைமில் நான் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக லேயராக வரணும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவல் ஷேப்பில் சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மாவு, நம்ம கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை 3 பங்காக பிரிக்கணும். ஸோ நம்ம விரல் வச்சு சைட்லேருந்து அழுத்தினோன்னா 3 பங்காக பிரிச்சிடும். ஸோ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிக்கை எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்களா நம்ம சப்பாத்தி எப்படி பொங்கி வருதுன்னு, புஃப்னு வருது. ஸோ சாஃப்டாக லேயராக சப்பாத்தி நமக்கு கிடச்சிரும். நம்ம பேஸ்க்கான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி ரெடி, சிக்கனை உதிர்த்து வச்சுருக்கேன், அதுவும் ரெடி, மயோனஸும் ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் சாலட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம சிக்கன் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ஒரு கர்ச்சிஃப் மாதிரி இருக்குது. சாஃப்டாக மட்டும் இல்லாமல் லேயராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு 3 லேயர்ஸ் கிடச்சிருக்கும் இந்த சப்பாத்தியில். இப்போ சிக்கன் ரோலை அசெம்பிள் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மேலே ஒரு 3 ஸ்பூன் மயோனஸ் நான் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதுக்கு மேலே நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனை நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடியாக வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் எடுத்து சிக்கன் மேலே வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம பேப்பர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரோலும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சிக்கன் ரோல் வீட்டிலே செஞ்சிட்டோம். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.